ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சிஏ ஸ்பாட். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் ஆடிட், தென் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட், ஸ்கோப் ஆஃப் ஆடிட், தென் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஆடிட். ஸோ வித் திஸ் எஸ்ஏ 200 நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூ கேன் செக் இன் பிளேலிஸ்ட். இன் திஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் அண்ட் தென் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இந்த டூ டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம தியரட்டிக்கலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்கணும். இப்போ இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டோட மீனிங் கொஞ்சம் லேட்டராக பார்ப்போம். இப்போ சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் ஆன்லைனில் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. வெப்சைட்டில் நீங்கள் எப்படி சர்ச் பண்ணுவீங்க? பெஸ்ட்டு மொபைல் எது, டாப் குவாலிட்டி மொபைல், ப்ரைஸ் பேஸ் பண்ணி அதோட குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது, அதோட ஒரிஜினல் ப்ராடக்ட் என்ன, இந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் உங்களுக்கு வரும். எப்படியெல்லாம் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி நிறையா கேட்டகரிஸில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. கரெக்டாக? ஏன்னா அது உண்மையா இல்லையான்னு நீங்கள் எப்படி நம்புவீங்க? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே டக்குன்னு ஆர்டர் பண்ண மாட்டீங்க. ரிவ்யூஸ்லாம் பார்ப்பீங்க. உண்மையாகவே இந்த ப்ராடக்ட் இதில் ஷோ பண்ணுற மாதிரி தான் ரிசீவ் பண்ணிக்காங்களா கஸ்டமர்ஸும். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் ரிவ்யூலையும் நீங்கள் போய் ஆல்டர்னேட்டிவாக செக் பண்ணுவீங்க. அப்போது ரேட்டிங்ஸ் பார்க்குறீங்க, கஸ்டமர் ரிவ்யூ பார்க்குறீங்க, அவங்களோட ட்ரஸ்டட் சர்டிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரிலாம் எல்லாமே பார்ப்பீங்க. இது ஏன் பார்க்குறீங்க? என்னோடய ஒரே கொஸ்டின் அதான். இதெல்லாம் எதுக்காக பார்க்குறீங்க? பிகாஸ் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் பிஸ்னஸ் வேர்ல்ட்லேயும் நடக்கிறது. இப்போது கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. யார் கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? இது ரொம்ப பேசிக் லெவல்லேருந்து நம்ம பார்த்துட்ருக்க விஷயந்தான். ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னாலே மேனேஜ்மெண்ட் தான் அதை பார்ப்பாங்க. ஆனால் யாருக்காக அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? யூசர்ஸ்னால் யார் பார்த்தோம்? பேங்க் இருக்காங்க, கவர்மெண்ட், இன்வெஸ்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், கிரெடிட்டர்ஸ், இவங்க எல்லாருக்காகவும். ஸோ இவங்க எல்லாருக்கும் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணுறோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எந்த அளவுக்கு ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவாக இருக்கான்றத ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒப்பீனியன் கொடுக்க போகிறது தான் ஆடிட்டர் பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி ஒரு மொபைல் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம், ரேட்டிங்ஸு, ரிவ்யூஸு, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு தான் ஒரு ப்ராடக்டே வாங்குறீங்க. அதே மாதிரி தான் ஒரு யூசர்ஸ் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத ஆடிட்டர் ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா அதை ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே தான் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. யார் இந்த அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க? வேறு யாரும் இல்லை, ஆடிட்டர் தான். அஷூரன்ஸ் அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ மீனிங் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் தியரிட்டிக்கல் போகலாம். என்ன சொல்கிறாங்க? மீன்ஸ் அன் என்கேஜ்மெண்ட் இன் விச் அ ப்ராக்டிஷனர் expresses a conclusion designed to enhance the degree of confidence of the intended users other than the responsible party about the outcome of evaluation and measurement of a subject matter against criteria. இதான் தியரிட்டிக்கல் ஆஸ் பர் புக் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ கான்ஃபிடென்ஸுன்றது என்னது? ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற என்கேஜ்மெண்ட்டை தான் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போது ப்ராக்டிஷனர் நீங்கள் பார்த்தோம்ல, இங்கே ப்ராக்டிஷனர்னால் யார்? நத்திங் பட் ஆடிட்டரோட ப்ராட் டேர்ம் தான் ப்ராக்டிஷனர். இவர் நமக்கு கேரண்டி கொடுக்க மாட்டார். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவார்? கான்ஃபிடென்ஸை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. 100% கேரண்டி. நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குற விஷயம் இதுதான். ஆடிட்டர் எப்பயுமே 100% கேரண்டி கொடுக்க மாட்டார். அவர் என்ன கொடுப்பாரு? ரீசனபிள் அஷூரன்ஸ், ரீசனபிள் கேரண்டி தான் கொடுப்பாரு. ஆனால் எதுக்காக அது தராரு? அந்த யூசர்ஸுக்கான கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ப்ராக்டிஷனர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. இங்கே தான் நமக்கு அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் கம்ஸ் இன் டு த பிக்சர். இப்போது நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க் உங்ககிட்ட லோன் அப்ளை பண்ணுறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க? சேலரி ஸ்லிப் கேட்பாங்க, டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை. நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்கன்னா, தென் நெக்ஸ்ட் என்ன கேட்பாங்க? வெரிஃபிகேஷன். ஏன் சேலரி டாக்குமெண்ட் கேட்குறாங்க? வெரிஃபை பண்ணுறதுக்காக. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா, உங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக
சேலரி டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. தென் அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச அப்புறம் லோனை வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. இப்போது இந்த இடத்துல பேங்க் இருக்காங்க இல்லையா, இங்கே பேங்க் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறாரு. அந்த கான்ஃபிடென்ஸ் அவருக்கு பில்ட் ஆனால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு லோனே சாங்ஷன் பண்ணுவாங்க. யார்? பேங்க் உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆடிட்டர் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுறாரு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு, எதுக்கு வந்து இந்த அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் வேணும்? அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தோம். வாட் இஸ் மீனிங் பார்த்தோம். ஏன் இது நமக்கு வேணும்? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யூசர்ஸ் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, இன்டெண்டட் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு பார்த்துருப்போம் இல்லையா, ரிப்பீட்டேட்டிவாக. இவங்களுக்காக தான் நம்ம வந்து அஷூரன்ஸ் அந்த ஆடிட்டர் வந்து ஒப்பீனியனே தராரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்க்கு. அதில் தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கக்கூடிய விஷயம் இன்வெஸ்டார், பேங்க்கு, கவர்மெண்ட்டு, சப்ளையர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ், எம்ப்ளாயீஸ், இவங்க எல்லாருமே வந்து அதை பேஸ் பண்ணி தான் டெசிஷனே எடுப்பாங்க. ஒரு கிரெடிட்டார் வந்து இந்த கம்பெனியை நம்பி ஒரு கடன் கொடுக்கணுன்னா அதை பார்த்து தான் டிசைட் பண்ணுவார். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கு ஆடிட்டர் ஒப்பீனியன் கொடுத்துருக்காருன்னா ஓகே இது நல்லாயிருக்கும், நம்ம வந்து கொடுக்கலாம் நம்பி. அதே தான் அதே தான் பேங்க்கும் அதான் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸ் அவங்க இந்த கம்பெனியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கனாலும் அவங்களும் அதை தான் யோசிப்பாங்க. ஸோ இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இன்ஃபர்மேஷன் ராங்னா டெசிஷன் கூட ராங் ஆகிடும். நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஆடிட்டரும் சரியாக பார்க்காம ஒரு ராங் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா, அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பேங்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனும் அந்த இடத்துல ராங்காக தான் இருக்கும். அதனால் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டுன்றது என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவலை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஐ திங்க் வித் திஸ் ப்ராடாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்னென்னா கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுக்காக ஜீரோ ரிஸ்க்குன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் அஷூரன்ஸ். நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக்குள்ளே போகலாம். எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்டில் டோட்டலி 5 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப், தென் அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டர், தென் சூட்டபிள் க்ரைட்டீரியா, ஃபோர்த் பாயிண்ட் சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் எவிடன்ஸ், தென் ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் இன் அப்ராப்ரியேட் ஃபார்ம். இந்த 5 டாபிக்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டில் என்ன அப்படி இருக்குது? 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். 3 பார்ட்டினா 3 பேர் இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஒருத்தர் வந்து ப்ராக்டிஷனர், இன்னொருத்தர் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி, தேர்ட் பர்சன் வந்து இன்டெண்டட் யூசர்ஸ். இந்த 3 பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ப்ராக்டிஷனர், இப்போது எக்ஸாம்பிளுக்கு பேங்க் எடுத்துக்கலாம். ஒரு பேங்க்கில் ஆடிட் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்டர்னலாக ஒரு ஆடிட்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக? நீங்கள் வந்து ஆர்டிகல்ஷிப் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா யூ மே நோ. பேங்க் ஆடிட்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போது பேங்க் ஆடிட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆடிட்டர் வருவாங்க. ஆடிட்டர் கூட ஆர்டிகல்ஸும் போவாங்க. இதுதான் நடக்கும். அங்கே ப்ராக்டிஷனர்ன்றவர் தான் ஆடிட்டர், குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன் ப்ராக்டிஸில் இருப்பாங்க. ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் ஆடிட்டை வந்து அந்த பேங்க்கை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் போயிட்டு என்ன பண்ணுவார்? ஆடிட் பண்ணுவார். இதுதான் வந்து அந்த 3 பார்ட்டியில் இருக்க ஃபஸ்ட்டு பர்சன் ப்ராக்டிஷனர், நத்திங் பட் ஆடிட்டர் இன் அ ப்ராட் டேர்ம். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பார்ட்டின்றவங்க என்னென்னா, இப்போ பேங்க் பற்றி தானே பேசிகிட்ருக்கோம். எக்ஸாம்பிள் பேங்க் மேனேஜ்மெண்ட்டே எடுத்துப்போம். பேங்க் மேனேஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அவங்க ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. அவங்க தானே ஃபர்ஸ்ட்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஸோ மேனேஜ்மெண்ட் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் பர்சன் யார் அப்படின்னா யூஸ் த ரிப்போர்ட். நம்ம ஆல்ரெடி சொன்னதான். இப்போ பேங்க் இருக்காங்க, அந்த பேங்க்குக்கு நம்ம ஆடிட் பார்க்க போகிறோம் ஆஸ் அ ப்ராக்டிஷனராக. அந்த பேங்க்கில் இருக்க மேனேஜ்மெண்ட் தான் வந்து யார்? ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி ஃபார் ப்ரிப்பேரிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். இன்டெண்டட் யூசர்ன்றது யாருக்காக அந்த இதை பார்க்குறாங்க, அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒப்பீனியன் கொடுக்குறது யாருக்காக? இன்வெஸ்டர், ஷேர் ஹோல்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க போகிறோம்? நம்ம ஆடிட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு ஆடிட்டர் அவரோட ஒப்பீனியனில் ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்க போகிறாரு. ஸோ இதுதான் வந்து 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். 3 பேர் வந்து இன்வால்வ் ஆகிருப்பாங்க. நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஹூ செக்ஸ், யார் வந்து செக் பண்ணுறாங்க?
அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராக்டிஷனர். அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? மேனேஜ்மெண்ட். அவங்க தான் வந்து ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. தென் வந்து யார் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அந்த ஆடிட் ரிப்போர்ட்டை யார் யூஸ் பண்ண போகிறாங்க? வேறு யாரும் இல்லை, இன்டெண்டட் யூசர்ஸ். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே யூ கேன் டைரக்ட்லி லிங்க் இன் டு இட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டர். இதுதான் செகண்ட் பாயிண்ட். அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஃபர்ஸ் டு த இன்ஃபர்மேஷன் தட் இஸ் எக்ஸாமின்ட் பை த ப்ராக்டிஷனர். எக்ஸாமின்ட். It must be clearly defined and it should be within the scope of engagement. இது வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட். அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கீ டேர்ம் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்றது. ஆடிட்டர் என்ன வெரிஃபை பண்ண போகிறாரு? அதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர். சப்ஜெக்ட் மேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தான் வந்து ஆடிட்டர் வெரிஃபை பண்ண போகிறார். அது நமக்கு தெரியும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்னலாம் பார்ப்பார் ஆடிட்ரு? என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட் இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அந்த கம்பெனிக்கு அப்ளிகபிள்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும், நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ, நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், இதெல்லாம் தான் என்னென்னா சப்ஜெக்ட் மேட்டர். அப்போது இந்த சப்ஜெக்ட் மேட்டரை தான் என்ன பண்ணுவார் ஆடிட்ரு? அதை வெரிஃபை எக்ஸாமின் பண்ண போகிறாரு. அது பேஸ் பண்ணி தான் அவரோட ஒப்பீனியன் கொடுப்பாரு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் while கண்டக்டிங் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் வாட் இஸ் ஆடிட்னு சொல்லும் போதே நான் அந்த டெஃபினேஷன்லேயே சொல்லியிருப்பேன் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா என்னன்றது. ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், நோட்ஸ் டு அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து ஆடிட்டர் வெரிஃபை பண்ண போகிற விஷயங்கள். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எக்ஸாம்பிள் லைக் இப்போ டீச்சர் வந்து எக்ஸாம் பேப்பரை கரெக்ட் பண்ணுவாங்க, கரெக்டாக? இங்கே எக்ஸாம் பேப்பர் தான் வந்து அந்த இடத்துல ஒரு சப்ஜெக்ட் மேட்டர். எப்படி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சப்ஜெக்ட் மேட்டரோ, டீச்சருக்கு வந்து எக்ஸாம் பேப்பர் தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர். இப்போ எக்ஸாம் பேப்பர் இல்லாமல் கரெக்ஷன் பண்ண முடியுமா? ஆப்வியஸாக முடியாது. அதே மாதிரி தான் ஆடிட்டருக்கு வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வேணும். அந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தால் தான் அவரால் என்ன பண்ண முடியும்? என்னன்றதே எக்ஸாமின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, இப்போது ஆடிட்டர் வந்து இப்போ ஒரு ஏபிசி லிமிட்டெடுக்கு வந்து இமேஜின் பண்ணுங்க, ஏபிசி லிமிட்டட்னு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஆடிட் பார்க்க போகிறீங்க. ஆஸ் அ ஆடிட்டராக நீங்கள் என்னென்ன செக் பண்ணுவீங்க? ஜஸ்ட் நீங்கள் திங்க் ஆஃப் பண்ணுங்கள். சேல்ஸ் பார்ப்பீங்க, பர்ச்சேஸ் பார்ப்பீங்க, தென் அசட்டு. இப்போ சேல்ஸு, பர்ச்சேஸு, எக்ஸ்பென்சஸ்ஸு, இன்கம், இதெல்லாமே P&L ஐட்டம்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸாமின் பண்ணுவீங்க. பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ் வந்தீங்கன்னா அசட்டு, லயபிலிட்டிஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தான் சப்ஜெக்ட் மேட்டர். இதை தான் நீங்கள் ஒரு ஆடிட்டராக போய் வெரிஃபை பண்ண போகிற விஷயம். நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் போகிறோம். தேர்ட் எலிமெண்ட் என்னென்னா சூட்டபிள் க்ரைட்டீரியா. சூட்டபிள் க்ரைட்டீரியா என்னென்னா criteria or benchmark that used to evaluate the subject matter. These may include standards, laws, rules, guidance or regulations. இப்போது இதில் என்னென்னா சப்ஜெக்ட் மேட்டரை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிஸ் வேணும், சரியா? அந்த பேசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடிட் பண்ணும்போது ஒரு ஆடிட்டராக நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி அது ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? அது பார்ப்பீங்க. அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கரெக்டாக கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா? லாஸ் என்ன சொல்லுதோ, லாஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லுதோ அதெல்லாம் அப்ராப்ரியேட்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இதெல்லாமே நீங்கள் ஒரு ஆடிட்டராக வந்து வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயங்கள். இப்போது ஒரு சில கம்பெனிக்கு இண்டிஏஎஸ் அப்ளை ஆகும். இண்டிஏஎஸ் வந்து எதில் பார்ப்போம்? நம்ம ஃபைனலில் படிப்போம். ஸோ அந்த மாதிரி இண்டிஏஎஸில் என்ன சொல்லுதோ அதை அந்த கம்பெனி அப்ளை பண்ணியிருக்காங்களா? இது எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் தான் க்ரைட்டீரியா. இப்போது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கணும்னா, இப்போது ஒரு இன்வென்ட்ரி இருக்குங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரி வந்து அசட்டில் வந்து கரண்ட் அசட்டில் க்ளோசிங் ஸ்டாக் வந்து இன்வென்ட்ரியாக இருக்குது, ஓகேவா? இன்வென்ட்ரி வந்து ஒரு 50 lakhsன்னு போட்டிருக்காங்க. எதில்? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில்.
நீங்கள் உடனே என்ன திங்க் பண்ணும், அந்த அமௌண்ட்டு எப்படி வந்து அரைவ் பண்ணாங்க 50 லேக்ஸு. அப்போது அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் சிஏ இன்டரோட அட்வான்ஸ் அக்கவுண்ட்ஸில் படிச்சிருப்பீங்கள்ல, ஏஎஸ்2 வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ்னு. அந்த ஏஎஸ்2 படி தான் அந்த இன்வென்ட்ரி வந்து வேல்யூ பண்ணி அந்த அப்ராப்ரியேட் அமௌண்ட்டை தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் காமிச்சிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. இங்கே நம்ம அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த அப்ராப்ரியேட் சப்ஜெக்ட் மேட்டர் பண்ணுறதுக்கு சூட்டபிள் க்ரைட்டீரியா எதை வந்து பெஞ்ச் மார்க்காக எடுத்திருக்காங்கன்றதை பார்ப்போம். அந்த பெஞ்ச் மார்க் படி என்ன இருக்கணும், ஸ்டாண்டர்ட்ஸு, லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா. அதில் தான் நான் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிளாக இன்வென்ட்ரின்னு கொடுத்தேன். ஓகே 50 லேக்ஸ் இருக்குது இன்வென்ட்ரி, ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படி பார்க்கக்கூடாது. அந்தந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்காங்களா. கம்பெனிஸ் ஆக்ட் 2013 என்ன சொல்லியிருக்கோ அதை தான் வந்து கம்பெனி ஃபாலோ பண்ணிக்காங்களா. இது எல்லாமே ஆடிட்டர் நீட் டு வெரிஃபை. நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன அப்படின்னா சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ். இப்போது ப்ராக்டிஷனர் obtain sufficient and appropriate audit evidence. Sufficient means it relates to quantity. It relates to what? Quantity of evidence. Appropriate means it is the quality of evidence. இதை நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக இந்த சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸுன்ற இது கான்செப்ட் வந்து ஆடிட்லேயே வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் த கான்செப்ட். ஏன்னா ஒப்பீனியன் கொடுக்க முடியாது. ஆடிட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா ஆடிட்டரால் எப்படிங்க எவிடன்ஸே இல்லாமல் ஒரு இடத்துல ஒப்பீனியன் கொடுக்க முடியும்? கண்டிப்பாக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸ் வேணும். எவிடன்ஸ் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் நான் அந்த வேர்ட் ஹார்ட்டுன்னு சொல்கிறேன். இப்போது 2 வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். சஃபிஷியன்ட்னா குவான்டிட்டி, தென் வந்து அப்ராப்ரியேட்னா குவாலிட்டின்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள், இப்போது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு வச்சுப்போமே. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஒரு க்ரைம் பிளேஸில் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதில் ஒரு விட்னஸ் மட்டும்தான் கிடச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு ஒரே ஒரு விட்னஸ் கிடச்சிருக்காங்க. அந்த ஒரு விட்னஸ் மட்டும் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா எவிடன்ஸ் வந்து வீக்காக இருக்குது, நிற்காது. அந்த ஒரு எவிடன்ஸும் எப்போ என்ன ஆகும்னு தெரியாதுன்னு. இதுவே வந்து உங்களுக்கு அந்த க்ரைம் ஸ்பாட்டில் கிடச்சபடி ஒரு 10 விட்னஸ் உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. ப்ளஸ் சிசிடிவும் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகி எல்லாமே இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும், எவிடன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு விட்னஸ் கிடைக்கிற இடத்துல எவிடன்ஸு வீக்காக இருக்குது. 10 விட்னஸ்ஸு ப்ளஸ் வந்து ப்ரூஃப், சிசிடிவி ப்ரூஃப், ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கும், எவிடன்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது சஃபிஷியன்ட்டுன்றது நமக்கு மோர் எவிடன்ஸ், அதாவது 10 விட்னஸ் எனக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல மோர் எவிடன்ஸ் இருந்தால் போதுமான சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிலையபிள் எவிடன்ஸ் குவாலிட்டேட்டிவாக ஒருத்தன் கண்ணால் பார்த்தான்னு சொல்கிறத விட அந்த சிசிடிவியை நீங்கள் காமிச்சிங்கன்னா இன்னுமே ப்ரூஃப் வந்து பெட்டராக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்குது, அந்த குவாலிட்டி, ரிலையபிலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் நல்லா இருக்குது. அதுதான் வந்து அப்ராப்ரியேட் ஆஃப் ஆடிட் எவிடன்ஸ். இதான் நம்ம சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டராக நீங்கள் வந்து என்னென்ன வெரிஃபை பண்ணுவீங்க, இப்போ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணுன்னா என்னென்னலாம். இப்போது நீங்கள் ஒரு சேல்ஸ் பார்க்குறீங்கப்பா, ஒரு கம்பெனியில் போயிட்டு ஃபஸ்ட்டு சேல் எடுக்கிறீங்க. நீங்கள் அந்த சேல்ஸ் எடுக்கும்போது இப்போ நான் கம்பெனி சொல்கிறாங்க, நாங்கள் இந்த இயர் வந்து 50 லேக்ஸ் சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடிட்டர் உங்ககிட்ட வந்து. நீங்கள் ஒரு ஆடிட்டராக இம்மீடியட்டாக என்ன பண்ணக்கூடாது, அதை நம்பக்கூடாது. பிளைண்டாக அவங்க சொன்னோன்னே அதை அப்படியே நம்பிடக்கூடாது. என்ன நீங்கள் செக் பண்ணுவீங்க, அப்படியா 50 லேக்ஸ் வந்து சேல்ஸ் நடந்திருக்கா, ஓகே பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்வாய்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, சேல்ஸ் இன்வாய்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஜிஎஸ்டி லாகின் கொடுங்க, நான் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் வந்து நீங்கள் மந்த் வைஸ் எப்படி ஃபைல் பண்ணிக்கிங்க நான் பார்க்கணும். பேங்க்கில் இருக்க ரெசிப்ட் என்னென்னு பார்க்கணும். கஸ்டமர் கன்ஃபர்மேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டெட்டாஸ் இருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணணும். அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்ணால் தான் உங்களால் ஒரு ஒப்பீனியனே கொடுக்க முடியும். ஆமாம் 50 லேக்ஸ் உண்மையாகவே சேல் பண்ணிக்கிங்கன்னு இது எல்லாத்தையுமே நீங்கள் வெரிஃபை பண்ணி தான் நீங்கள் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். ஜஸ்ட் லைக் தட் மேனேஜ்மெண்ட் வந்து 50 லேக்ஸ் சேல் பண்ணோன்னு சொன்னதுக்காகலாம் நம்ம பிளைண்டாக அதை பிலீவ் பண்ணிட முடியாது. ஸோ எக்ஸாம் ட்ரிக் என்ன அப்படின்னா, ஒப்பீனியன் வந்து அதாவது எவிடன்ஸே இல்லாமல் ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு கெஸ்ஸில் கொடுக்குறது தான். இதுவே எவிடன்ஸ் வந்து ஒப்பீனியனோட எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் என்ன பிக்சரில் வரும் அப்படின்னா அஷூரன்ஸ். இந்த அஷூரன்ஸ் தான் நமக்கு பிக்சரில் வருது. நெக்ஸ்ட்
ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் எலமெண்ட் என்னன்னா ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட் இன் அப்ராப்ரியேட் ஃபார்ம். இதில் என்ன சொல்கிறாங்க, கன்க்ளூஷன் இஸ் கம்யூனிகேட்டட் இன் ரிட்டன் ரிப்போர்ட். என்னது கன்க்ளூஷன் ரிப்போர்ட் இஸ் இன் அப்ராப்ரியேட் ஃபார்ம் ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போது இதுதான் வந்து ஃபைனல் எலிமெண்ட். கரெக்டாக இப்போ எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆன அப்புறம் ஆடிட்டர் என்ன இஷ்யூ பண்ணுவார், ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ண. ஃபஸ்ட்டு 3 பார்ட்டி பார்த்தோம். சப்ஜெக்ட் மேட்டர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அதாவது பேலன்ஸ் ஷீட், P&L, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இது எல்லாமே வெரிஃபை பண்ணுறாரு. சூட்டபிள் க்ரைட்டீரியா இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறாரு. அந்த பெஞ்ச் மார்க்கை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கண்டினியூ ஆகும். சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறாரு, சாலிடான எவிடன்ஸ். அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் அவர் ஒப்பீனியனே கொடுக்க முடியும். அந்த ஒப்பீனியன் கொடுக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா ஆடிட்ரு, எதில் அவரோட ஒப்பீனியன் கொடுப்பாரு? ஏதாவது நியூஸ் பேப்பரில் கொடுக்குறதோ இல்லை டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லையோ இல்லை நியூஸ் சேனல்லையோ கிடையாது. ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட்? ஆடிட் ரிப்போர்ட். அதான் வந்து இங்கே அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடிட் ரிப்போர்ட்டில் தான் நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், நம்மளோட ஒப்பீனியனை கொடுக்குறோம். பிகாஸ் ஆடிட்டர் மைண்டில் நினச்சதை இன்வெஸ்டாருக்கு தெரியாது. கரெக்டாக அவர் என்ன மைண்டில் வச்சுருக்கான்னு தெரியாது. அதனால் அது ஒரு ரிப்போர்ட்டாக வேணும்ல, ரிட்டன் ரிப்போர்ட்டாக வேணும். அங்கே தான் வந்து ஆடிட் ரிப்போர்ட் வருது. இப்போது ஸ்டாட்டுட்டரி ஆடிட் ரிப்போர்ட் இருக்குது, இண்டிபெண்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் இருக்குது, ஆனுவல் ரிப்போர்ட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் இப்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஃபீவர்னு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் செக் பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுவார். கரெக்டாக வெர்பலாக சொல்லிட்டு போயிட முடியாது. கரெக்டாக உங்களுக்கு ஜுரம் இருக்குது, இந்த மாத்திரை போடுங்க, அந்த மாத்திரை போய் கேட்டு வாங்கிக்கோங்க மெடிக்கலில் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதாவது தெரியுமா? வாயில் சொன்னதை வச்சுட்டு தெரியாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுவார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவார். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் என்னது, ரிட்டன் ரிப்போர்ட். அதே மாதிரி தான் ஆடிட்டரும், நான் வந்து ஆமாம் கம்பெனி தான் பண்ணியிருக்காங்க, நான் உங்களுக்கு அஷூரன்ஸ் தரேன், ஒரு கான்ஃபிடென்ஸை நான் தரேன் அப்படின்னு ரிட்டனாக சப்மிட் பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து ரிட்டன் அஷூரன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து இஷ்யூ பண்ணுறாரு. ஓகே, அண்ட் இதோட நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஐ திங்க் இதில் கீ டேக்அவேஸ்ன்னு பார்த்தாக்கா, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்ன, அஷூரன்ஸுன்றதே கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதானே தவிர 100% வந்து கேரண்டி தருது இல்லை. இட் ஹெல்ப்ஸ் யூசர் டு டேக். எதுக்காக இது தேவை, யூசர்ஸ் வந்து அவங்களோட கரெக்டான ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் சப்ஜெக்ட் மேட்டரை எவாலுவேட் பண்ணுறதுக்கு, எவிடன்ஸ் அப்டைன் பண்ணுறதுக்கு, கன்க்ளூஷன் வந்து ஃபைனலாக ஒரு ரிட்டன் ரிப்போர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு. நீங்கள் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ரீசனபிள் அஷூரன்ஸுன்றது வந்து ரிஸ்க்கை குறைக்கிறது கிடையாது, ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்ணுறது. கம்ப்ளீட்டாக ரிஸ்கே இல்லை, 0 ரிஸ்க் அப்படின்னு தரதுக்கு பேர் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரிஸ்க்கை வந்து குறைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ரீசனபிள் அஷூரன்ஸ். ஸோ ஐ திங்க் with this you have clear with this topic. Thank you. Signing off here.